சென்னை நொச்சிக்குப்பத்தில் சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி வரும் ஜூன் மாதம் 2வது வாரத்தில் திறக்கப்பட உள்ளது. இது குறித்து நமது செய்தியாளர் சுகந்தகுமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். சென்னை நொச்சிக்குப்பம் பகுதியில் சுமார் 2 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி திறக்கப்படும் என மாநகராட்சி சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஜூன் 2வது வாரத்தில் இந்த சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி திறக்கப்படும் என மாநகராட்சி சார்பாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. நாம் தற்போது நொச்சிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மீன் அங்காடியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதில் தருண் நமக்கு அதனை காட்டிக் கொண்டிருக்கிறார். அதாவது சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் 366 கடைகள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான 2.25 கிலோமீட்டர் தூரமான மெரினா லூப் சாலையை மாநகராட்சி நிர்வாகம் மேம்படுத்தி வருகிறது. இந்த சாலையில் பட்டினப்பாக்கம் லூப் சாலை வியாபாரிகளுக்காக நொச்சிக்குப்பம் பகுதியில் நவீன முறையில் மீன் அங்காடி அமைக்கப்பட உள்ளது. இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் அனுமதி பெறப்பட்டிருக்கிறது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் கூறுகையில், நொச்சிக்குப்பம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான 2 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச தரத்திலான மீன் அங்காடி அமைக்கப்பட உள்ளது என்றும், இதற்காக 15 கோடி ரூபாய் செலவில் 366 கடைகள் அமைக்கப்படும் என்றும், ஒவ்வொரு கடையும் 6.5 அடி நீளமும் 4.9 அடி அகலமும் கொண்டதாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 60 இருசக்கர வாகனங்கள், 110 4 சக்கர வாகனங்கள் இங்கு பார்க்கிங் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மீன்கள் விற்பனை மற்றும் மீன்களை வெட்டி சுத்தம் செய்வதற்கு என தனித்தனியாக இடங்கள் உள்ளன. மீன்களை பதப்படுத்தி வைப்பதற்கான வசதிகளும் கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான வசதிகளும் இங்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் 2வது வாரத்தில் இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் நாம் தற்போது பார்த்துட்டு தெரிகிறது, அந்த வேலைப்பாடுகள் வெறும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த மீன் அங்காடி அருகே 2-3 கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, மீன் வாங்க வருவோர் ஓய்வெடுக்கவும் மீன் வியாபாரிகள் ஓய்வெடுக்கும் வண்ணம் அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஜூன் 2வது வாரத்திற்கு பிறகு இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இந்த மீன் வியாபாரிகளுக்கு திறக்கப்படும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் தருணுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.